ஆரானை விட்டு போன ஆபிரகாம். ஆதியாகமம் 12:5 பின்பாகம். அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆபிரகாம் தன்னோடு இருக்கிற ஜனத்தை அழைத்து கொண்டு அவன் கானானை நோக்கி பயணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த கானானிலே பஞ்சம் கொடிதாய் காணப்படுகிறது. பஞ்சம் என்றால் இவன் சமாளித்திருக்க கூடும். பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் கானானில் இருந்து எகிப்துக்கு போய் தங்கும்படி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை சோதனை என்றால் சில சமாளித்துக் கொள்ளுகிறோம். சோதனைக்கு மேல் சோதனை, அது எனக்கு வேதனையாய் காணப்படுகிறதே என்று சில தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோமோ. எல்லா உறவுகளையும் விட்டு போன இந்த ஆபிரகாம் புதிய இடத்தை குறித்ததான ஒரு பயம் அவனுக்கு வந்திருக்க கூடும். தன்னோடு அழைத்து சென்ற ஜன கூட்டத்துக்கு எப்படி உணவு கிடைக்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டம், அப்படிப்பட்ட ஒரு பயம் அவனுக்கு வந்து அவனுடைய விசுவாசத்தை குலைத்து போட்டிருக்க கூடும். ஆகவே ஆண்டவர் சொன்ன தேசத்திலிருந்து வேறு தேசத்தை நோக்கி பயணப்பட்டதன் விளைவாக அங்கே பார்வோனிடம் தன் மனைவியை சகோதரி என்று சொல்லும்படியான ஒரு சூழல் உருவாகி விடுகிறதை பார்க்கிறோம். வேறு இடத்துக்கு பயணிக்கிற பொழுது தேவையில்லாத சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோமே. சில நேரங்களிலே பணியின் நிமித்தமாகவோ, கல்வியின் நிமித்தமாகவோ, வியாபாரத்தின் நிமித்தமாகவோ நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லையிலே நாம் இருக்கும் பொழுது தொல்லை இல்லை. எல்லையை மீறினால் நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாய் மாற்றி விடுகிறது. புதிய இடத்திலே பயமும் தனிமையும் தவிப்பை ஏற்படுத்தலாம், தடுமாற்றத்தை கொண்டு வரலாம், சில தேவையில்லாத உறவுகளை கொண்டு வந்து நம்முடைய கண்முன் நிறுத்தலாம். அனைத்தையும் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ஜெயிக்கிற நல்ல உள்ளங்களாய் ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை, கல்வியை தொய்வின்றி செய்யும்படியாய், தொய்வின்றி செய்து முடிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை மறந்து போகாதபடி நம்மை நாமே தட்டி கொடுத்து தாவீது தன்னையே திடப்படுத்தி கொண்டதை போல நாமும் நம்மையே திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர் நம்மை கொண்டு போய் நிலை நிற்கிற இடத்திலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்டும்படியாய் குறித்த நாட்கள் ஆண்டவர் அங்கு வைத்திருப்பார் என்றால் அந்த வாழ்க்கையை வெற்றியாய் முடித்து திரும்பி வருவதற்கும் கடைசி வரை அந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த விரும்பினார். இடத்திலே நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? இயேசுவே, எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம்.